கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார் கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார். ஏய் செல்வா டேய் ஒரு கதையும் இல்லை ஸ்ட்ரைட்டாக போகலாம் பாண்டிச்சேரி போகிறோம் ஆளுக்கு 2 புல்லு எடுக்கணும் ஆளுக்கு பாதி போட்டோம் சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. சொன்ன ராஜ்தான் பாரு அப்படி ஏய் கௌதமே ஹாய் சொல்லு. லூஸ் ஆயிட்டுக்குதுடா இதே அவன்டா வச்சான் குடிங்கடாண்டா நான் வருதா அதான் அது எப்படா அப்படி ஒண்ணுமே தெரியாத நினைக்கிறேன். எதுவுமே பண்ணல போல அதான் போய் அவ்வளவுதான். இது எங்க விட்டோம் இங்க இல்ல வெல்கம் டு அலபரா விலாக்ஸ். வாங்க போ. இனமென பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்கள் எழுந்தது போதும் உறவுகள் அழுந்தது போதும் அன்பே என்றும் தீர்ந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும். காலமது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும் ஞானமது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா ஒரு நாள் அவன் டிரைவர்ல நம்ம மச்சான் தான். நம்ம மச்சான் அவன் கார் ஓட்டுறதுனால அவன் டிரைவர் சொல்லணும். ஒண்ணு ஓட்டுநர் சொல்லுங்க இல்ல நண்பன் சொல்லுங்க இல்ல தோழர் சொல்லுங்க. அவங்க உள்ள போயிட்டு வாங்க வாங்கப்பா மச்சான் ரைட்ரா. ஓகே ஏய் ரைட் ஹேண்ட் சைடாடா. டேய் இப்படி போணும். உள்ள போய் ரைட்ல போமா. எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது. வணக்கம்மா. ஏய் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம். ஏய் வகை கேட்காது எவ்வளோண்ணா? எப்படி
காசு குத்தி எங்கடா மீதி காசு? கைதா ஐயா நம்மளும் சுத்தலாம்ல எல்லாருமே. இப்படிதான் சுத்தணுமா இல்லை இப்படி சுத்தணுமா ஐயா? ஏய் உங்களுக்கு சாரிடா ஓ அப்படி கொஞ்சம் அங்கே சமாதி ஆமாம் இல்லை கேட்டுருந்தேன் நான் கேட்குறேன்ப்பா. பாபா பாபா ஜீவ சமாதியா பேரு? மக்கீர் பாபா. மக்கீர் பாபா ஜீவ சமாதி பாருங்க. மக்கீர் பாபாவோட ஜீவ சமாதி மக்கீர் பாபா. ஆமாம், மக்கீர் பாபான்றது ஜீவ சமாதி அடிக்கிறாரு. ஒரு மாதிரி அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி இதில் அப்படியே தூக்கிச்சு வரா முடி. எனக்கு தூக்கிடுங்கிறா. நாங்களும் இப்போ தான் தர்காவில் ஃபஸ்ட் டைம் எப்படி பண்ணால் தெரியாது. விளக்கு ஏற்றுறதுலாம் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு தப்பாக பண்ணால் எப்படி பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேய் உள்ளே வந்து என்னோட அங்கே பேசி வாங்கடா ஃபஸ்ட்டு. மச்சான் எப்படிடா ஃபோட்டோகிராஃபர்? ஐயோ எதுக்கு இதுக்கு போட்டுலாம் கட்டுறாங்க? இது வந்து வெளியே போய் கேட்போம். இது வந்து ஒரு வேண்டுதல். ஒரு இல்லை எனக்கும் வேண்டுதல் இருக்குது, கட்டலாமா? கட்டிக்கங்க. அங்கே போய் காய்ப்பு நல்லா கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுறதுனா கட்டுங்க. சரி போங்க கேட்கலாம். வாங்கிக்கணும் கட்டிக்கங்க. கட்டி பெட்டி அவர்கிட்ட கொடுத்துறாங்க. ஆமாப்பா இதை எடுத்து வச்சுக்கோங்கப்பா. அந்த கயிறு போட்டுலாம் எதுக்கு நான் கட்டுறாங்க? ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தால் கட்டணுமா? கருணை இல்லை எதாவது வேண்டிட்டு கட்டுறாங்க. இப்படி போய் அடி வரலாம். இப்படி போகணும். சரி இது உள்ள போக சொல்லுங்கள். இந்த இப்படி தான் உள்ள போ. இப்போ தான் வேலை கேட்கணும். எவ்வளோ கேட்க வேண்டிட்டு போங்க. என்ன நினைச்சிட்டு வந்தீங்களா? அம்மா நினைச்சு தந்துடுவாங்க. டாக்டர் அம்மா ஒன்று போதும். ஆமாம் இதுனா ஃபுல்லாக ஜீவ சமாதியாமா? இது அம்மா எல்லாருமே டாக்டரு. இது பேர் எதனா இருக்குதா இவங்களுக்கு? சைதா நபி தர்கா. எதனா அதிசயம் எதனா நடந்துருக்குதா? என்ன வேண்டிக்கிறீங்களோ அப்படி நிறைவேற்றி தந்துடுவாங்க. அப்படிங்களா? நம்பிக்கை தான். ஆமாம் ஆமாம். கோவலம்ல இருக்க தர்காவில் இருக்கும். ஏய் இவ்வளோ பொறுமையாக பேசினா. அதாவது கோவலம்ல ஒரு தர்காவுக்கு வந்து எங்களுக்கு தர்கா பேர் வந்து அன்மணி தனி சொல்கிறான். பேர் சரியா தெரியல. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரோம். தர்கா உள்ளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அது தர்காவா? இது மசூதி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது உள்ளே வரும். இதுமாதிரி நாங்கள் வந்ததும் இல்லை. அது உள்ளே எப்படி சாமி கும்பிடுன்றதும் எங்களுக்கு தெரியாது. உள்ளே இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி தான் சாமி கும்பிடணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க. உள்ளே போனோன்னே உள்ள கூஸ் பம்ப்ஸு ஃபுல்லாக அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸ் தான் வந்தது. அது என்னன்னா இது ஜீவசமாதி இருக்குது. 9 ஜீவ சமாதி இருக்குது. ஐயோ ஐயோ அம்மா அதாம்மா இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஜீவ சமாதி இருக்குதுன்னா இப்படி வா. இதான்டா காரு.
ஆமா அதே மாதிரி நிறைய ஜீவ சமாதி 9 ஜீவ சமாதி இருக்கு. அவங்க வந்து என்னன்னா டாக்டர் அவங்க வந்து இந்த வெள்ளைக்காரங்க உள்ள இருந்து போர் எடுக்கும் போது இவங்கெல்லாம் வந்து அந்த போர்ல கலந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக சமாதானப்படுத்தி அவங்கள அது எப்படி சொல்றது அதான் போர் பண்ணும்போது அடிபட்டிருக்கோம்ல அவங்கதான் அவங்களோட சமாதி தான் உள்ள இருக்கு. அதுவும் இல்லாம வந்து இது வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னா சரியா தெரியல 18ஆம் நூற்றாண்டுல தான் இது கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. யாரோ ஆட்காட் நவாப் அவர் மூலயமா தான் இது வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுனா இது நம்ம 20ஆம் நூற்றாண்டு 2026 அது 18ஆம் நூற்றாண்டுனா எங்கேயோ இருக்கு. எங்கேயோ நம்ம கிட்டத்தட்ட 2000 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து கட்டியிருக்காங்க. பயங்கரமா ஒரு கோயில் நீங்க பாத்தீங்கன்னாலே இது உள்ள வந்தீங்கன்னா ஒரு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஆர்வம் முடினா தூக்குது பாருங்க. அதே அப்படியே பேசுறது சூப்பரா இருக்கு. ஏன்னா இது நான் வந்து அவ்வளவு நான் தர்காவுல போனதே கிடையாது. அதே மாதிரி தர்கா மசூதிலாம் போனதே தர்காவுலாம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க அதெல்லாம் இல்லை, யார் வேணா வரலாம். எப்படி சாமி கும்பிடணுன்றத கூட சொன்னாங்க. எல்லாம் சொல்லி தராங்க, பயங்கரமா சொல்லி தராங்க. ஐயா வேற நம்மளை பார்த்துன்னு ஐயா நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா முக்கியமா மீட் பண்ண இடம் இது. இது உள்ள வந்து நீங்க ஓனர் வந்து ஸ்கோரிங் பண்ணாரு. இது உள்ள வந்து நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பா கிடைக்கும். எனர்ஜி பயங்கரமா இருக்குதுங்க. ஆரம்பிச்சதுல இருந்தே நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. நாங்க பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயிலும் போனோம். இப்போ நாங்க தர்காவும் இது மசூதிக்கும் வந்துட்டோம். போற வழியில ஏதாவது சர்ச் இருந்தா கூட நாங்க போவோம். இதுக்கு முன்னே யாருன்னா நான் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பரா இருக்கு. நம்மளும் பாய்ங்க மாரி நம்மளும் பாய்ங்க மாரி கண்ணெல்லாம் கழுவிக்கணும். அந்த இதெல்லாம் போனோம். சூப்பரா இருக்கு. எப்படி பண்றதுன்னு எதுவுமே தெரியல. நாங்க ஏதாவது தப்பா பண்ணினா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நாங்க மாத்திக்கிறோம். அடுத்த வாட்டி போகும்போது கரெக்ட் பண்ணிக்கிறோம். நல்லா இருக்கு. உள்ள போனாங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கு. பாசிட்டிவ் வைப் கண்டிப்பா இருக்கு. நம்ம இலக்கை நோக்கி இன்னும் போக வேண்டியது ரொம்ப தூரம். அதனால நம்ம இலக்கை நோக்கி போக போறோம்.